ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் 2024க்கான ஃபைனல் ரிசல்ட்ஸ் விட்டாங்க. பட் இந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ் வரும்போதே இதில் நிறைய கான்ட்ரவர்சிஸும் சேர்ந்து வர ஆரம்பிச்சது. இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ், ஸ்கேம் நடந்தது மாதிரி இந்த மாதிரி நியூஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டியுமே இது வந்து பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைண்ட்ஃபுல்லாக என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்கேம்ஸில் வந்து என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து நம்ம இதை மினிமைஸ் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த ஸ்கேம்ன்றது ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்றது நம்ம பார்ப்போம். இப்போ கொடுத்த இந்த ஃபைனல் ரிசல்ட்டில் இந்த லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த லிஸ்ட்டில் வந்த நிறைய பேரோட மார்க்ஸ் வந்து ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்துச்சு. ஸோ இது எங்கே கரெக்டாக வழிவகுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நார்மலைசேஷன் கரெக்டாக நடந்த மாதிரி யாரும் ஃபீல் பண்ணலை. முதல்ல நார்மலைசேஷன் இதுக்கு கொண்டு வருவாங்க. இப்போ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க, அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னா ஒரே டைமில் எல்லாருக்கும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட முடியாது. அப்போ போர்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷிஃப்ட் பேசிஸில் இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ 36 ஷிஃப்ட் நடக்கும்போது ஒரு பேப்பரும் ஒரு டஃப்னஸ் லெவலாக இருக்கும். அப்போ இந்த டஃப்னஸ் லெவலில் சில பேர் வந்து நிறைய ஹை ஸ்கோர் பண்ணிடுவாங்க, சில பேர் பேப்பர் லெவல் வந்து டஃப்பாக இருக்கனால ஸ்கோர்ஸ் வந்து பெருசாக பண்ண முடியாது. அப்போ அந்த ஷிஃப்ட்டோட டஃப்னஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று மார்க்கை ஆட் பண்ணுவாங்க, இல்லை மார்க்கை மைனஸ் பண்ணுவாங்க. ரெண்டுத்தில் எது வேணால் நடக்கலாம். அப்போ அவங்களோட அப்ஜெக்டிவ் என்னென்னா இதெல்லாம் ஈக்குவேட் பண்ணணும், இந்த லெவலை வந்து காம்பன்சேட் பண்ணி ஈக்குவேட் பண்ணணுன்றதான் இவங்களோட அப்ஜெக்டிவ். அப்போது நார்மலைசேஷன் ஒரு விஷயம் கொண்டு வருவாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா படி இந்த ஷிஃப்ட்டில் நடந்தவங்களுக்கு நம்ம ஒரு 5 மார்க் ஏற்றலாம், இந்த ஷிஃப்ட்டில் எழுதினவங்களுக்கு ஒரு 2 மார்க் நம்ம மைனஸ் பண்ணலாம். இந்த மாதிரி என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இதுதான் நார்மலைசேஷனோட அப்ஜெக்டிவ். அப்போது சிஜிஎல் Tier 2ல் 2 ஷிஃப்ட் தான் நடந்தது. 18th ஒரு ஷிஃப்ட்டு, 20th ஒரு ஷிஃப்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னா, ஈஸியான ஷிஃப்ட்டில் வந்து நார்மலைசேஷன் நடந்திருக்கு, ஆனால் டிஃபிகல்ட் ஷிஃப்ட்டில் வந்து நார்மலைசேஷன் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷன் இருக்குது. ரெண்டாவது அலிகேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஷிஃப்ட்டில் நார்மலைசேஷன் நடக்குதுன்னா அதில் இருக்க எல்லாருக்கும் தான் அந்த மார்க்ன்றது வரணும். 5 மார்க்னா எல்லாருக்கும் 5 மார்க் அப்படி வரும். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரே ஷிஃப்ட்டில் ஒரே கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்பன்சின்றது இருக்குது. சில பேருக்கு 20 மார்க் வந்திருக்கு, சில பேருக்கு 14 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளக்சுவேஷன்றது நம்ம பார்க்கலாம். எதுவுமே ஈவனாக அவங்க வந்து பண்ணலை. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. இதனால் என்ன ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, இப்போ ஒரு அன்ரிசர்வ் கேட்டகரியில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து 315 எடுத்திருக்காங்க, இன்னொருத்தவங்க 312 எடுத்திருக்காங்க. ஆனால் நார்மலைசேஷன் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா 312 எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஜாப் கிடச்சிச்சு, 315 எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஜாப் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுது. இதுதான் இப்போதைக்கு ஒரு டாக் ஆஃப் த டவுனாக எஸ்எஸ்சி வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு இருக்குது. ஸோ அந்த நார்மலைசேஷனோட அனாமலி பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் இதை தான் ஃபஸ்ட் டைம் இப்போ நம்ம பார்க்குறோம். எஸ்எஸ்சியில் நம்ம நிறைய ஸ்கேம்ஸ் பார்த்துருக்கோம். பட் இந்த டைப் இப்போ தான் கொஞ்சம் புதுசாக வர இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2017 பேப்பர் லீக் ஆச்சு. அப்போ ஒரு பெரிய ஸ்கேம். இப்போ நம்ம 2018 டிசிஎஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க. டிசிஎஸ் வரதுக்கு முன்னாடி 2017 அந்த கடைசி எக்ஸாம் நடக்கும்போது, அதுக்கு முன்னாடி இருந்தால் ஒரு கடைசி எக்ஸாமில் பேப்பர் வந்து லீக் ஆனதாக ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. அண்ட் ப்ரூவும் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 2017 எழுதின ஸ்டூடெண்ட்ஸு அந்த ஸ்கேம் எல்லாம் அவங்க வந்து சரி செஞ்சு அவங்களுக்கு போஸ்டிங் போகிறதுக்கு 3 to 4 years கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு பிரச்சனை நடந்தது. ப்ராக்சி கேண்டிடேட்ஸ் அப்பப்போ நம்ம கேள்விப்படுவோம். அப்ளை பண்ண ஒருத்தவங்களாக இருப்பாங்க, பட் அவங்களுக்கு பதிலாக போயிட்டு வேற ஒருத்தவங்க எழுதுவாங்க. அந்த மாதிரி சில ஸ்கேம்ஸ் வந்து நம்ம நார்த்தில் ஒரு சில ஏரியாலாம் நம்ம நடக்கிறது பார்க்கலாம். அதுமாதிரி டெக்னிக்கல் கிளிச்சஸ். நீங்கள் ஒரு சென்டர் போவீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா கீபோர்டு ஒர்க் ஆகாது, மவுஸ் ஒர்க் ஆகாது. ஏன்னா கொடுத்த டைமுக்குள்ளே நீங்கள் அந்த பேப்பர் முடிச்சாகணும். இதெல்லாம் ஒர்க் ஆகலைன்னா இதுவும் சேர்ந்து கவுண்ட் ஆகி அதுலேயும் சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் சரியாக கொடுக்காம வரது நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் சென்டரில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து ஜாப் கிளியர் பண்ணுறது, அவங்க எல்லாருக்குமே ஜாப் வர்றது, ஹை ஸ்கோர் போகிறது, இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஒரே சென்டரில் இருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா 30-40 பேர் கிளியர் பண்ணுற மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்கும். அதே மாதிரி எலிஜிபிலிட்டி இல்லாத கேண்டிடேட்ஸ் வந்து லிஸ்ட்டில் வராது. இப்போ நம்ம எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்டிங் வந்து 27 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும், ஒரு சில போஸ்ட் வந்து 30 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ வந்து 30 வயசில் இருக்கக்கூடிய அந்த பர்சன் வந்து 27 வயசுக்கான போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி பர்சன் இது அப்ளை பண்ணி லிஸ்ட்டில் அவரோட பேர்லாம் நமக்கு வரும். அப்போ அவங்க ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் கட் ஆஃப் வந்து வச்சுருந்தாங்கன்னா அப்போ கட் ஆஃபோட லெவலும் மறுபடியும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸும் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் நடக்குது. இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமும் இப்படி தான், இல்லை நார்த்து இப்படி தான் இருக்கானுங்க, அந்த மாதிரி ஸ்டேட்டில் இருக்கவங்களும் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு வன்மத்துக்கு ஓட்டினீங்கன்னா ருக்கோஜாரா சபர்கோரோ அப்படின்ற மாதிரி டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லையுமே இது நடந்திருக்கு. டிஎன்பிசி எக்ஸாமில் லாஸ்ட்டாக ஒரு பெரிய கான்ட்ரவர்சி நடந்த ஒரு ஸ்கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் சென்டர்லேருந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கரெக்ஷன் பண்ணுற இடத்துக்கு அந்த வண்டி போச்சுன்னா அந்த வண்டியை ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு அங்கே இருக்கவங்களுக்கு அந்த லஞ்சம் கொடுத்து அந்த பேப்பரோட கரெக்ஷனில் ஒரு ஸ்கேம் நடந்துச்சு. அது பெரிய ஆளுங்க நிறைய பேரே மாட்டியிருந்தாங்க. அதே மாதிரி டிஎன்பிசியில் ஒரு கான்ட்ரவர்சி என்ன சொல்லுவாங்கன்னா, போர்டில் இந்த பேப்பர் செட் பண்ணுற மெம்பர்ஸில் ஒருத்தவங்க
ஒரு இன்ஸ்டியூட் வச்சு அவங்க இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து அவங்கள பாஸ் பண்ண வச்சுதாங்க. அதுவும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சிஸ் நமக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குன்னு நினச்சிங்க. உள்ளதில் பெரிய எக்ஸாமாக நம்ம கன்சிடர் பண்ணுற யூபிஎஸ்சி எக்ஸாம்லேயும் ஸ்கேம்ஸ் நடந்தது. என்ன ஒரு விஷயம்னா ரிலேட்டிவ்லி ரொம்ப கம்மி. ரொம்ப பேரும் பேச பொருளாக ஏன் வரலன்னா, இப்போ நடந்த அளவுக்கு பெரிய கான்ட்ரவர்சி இல்லைனாலும் ஓரளவுக்கு அங்கேயும் ஸ்கேம்ஸு அங்கங்கே நடக்க தான் செய்யுது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமில் கூட ஸ்கேம் நடந்திருக்கு. லாஸ்ட் இயர் 2024 நீட்டில் 720க்கு 720 நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. ஆல் இந்தியா ரேங்க் 1ன்னு சொல்கிறதுன்னு ஒரு ஆளை சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் இருந்தாங்க. முன்னால் ஒருத்தர் 2 பேர் அப்படியா தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா ரேங்க் 1ல் எக்கச்சக்க பேர் இருந்தாங்க. ஒரு 1500 1600 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த ஸ்கேமில் ஈடுபட்டதாவோ பேப்பர் அவங்களுக்கு லீக் ஆனதாவோ கான்ட்ரவர்சி வந்து அதுவும் அங்கே நடக்க ஆரம்பிச்சுது. ஸோ ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இந்த கான்ட்ரவர்சி வந்த உடனே எல்லாரும் கேள்வி கேட்ட விஷயம், நம்ம எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது கரெக்டாக இல்லையா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோன்னா இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் டாக்டர்ஸே இருக்க முடியாது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுல ஆளே இருக்க முடியாது. எந்த வேலைக்கு நம்ம போகிறதுல யோசிச்சு தான் நம்ம போக முடியும். வேலை செய்யாமல் வீட்டில் தான் உட்காந்துருக்கணும். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து இப்போ எழுதக்கூடிய கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சோன்னே வராங்க. இது இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 to 3 years தான் இந்த ட்ரெண்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் தான் அங்கே ஜாபை குவிட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம்ஸ்குள்ளே வருவாங்க. ஏன்னா அங்கே இருக்க ஒரு டாக்ஸிக் பொலிட்டிக்கல் சினாரியோ அவங்களோட ப்ராக்ரஸை தடுக்கும். ஏன்னா அவங்க ஹையர் அஃபிஷியல் வந்து அவங்களுக்கு வந்து மார்க் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி மார்க் எவல்யூஷன்லாம் கொடுக்கணும். அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி தான் அந்த அப்ரைசல்ஸ் நடக்கும். அது யாருமே சரியாக பண்ண மாட்டாங்க. கிரட்ஜ் வச்சுப்பாங்க, வஞ்சம்லாம் வச்சு பண்ணுறனால அந்த டாக்ஸிக் கல்ச்சர்லேருந்து வெளியே வரணுன்றதுக்காக காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்தவங்களாம் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது எஸ்எஸ்சிக்கு மட்டும் உரிய ஒரு விஷயம் கிடையாது. ஓகே, ஸோ சொல்யூஷன்ஸ் என்ன பண்ணலாம்? இப்போ நமக்கு வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்கும்போது நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணலாம், நமக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்குது. பட் நம்மக்கிட்ட பவர் கிடையாது. யார்கிட்ட பவர் இருக்கோ அவங்க தான் இதுக்கான சொல்யூஷன் கொடுக்க முடியும். அப்போ பவரில் இருக்கிறது யாருன்னா கவர்மெண்ட் தான். ஸோ கவர்மெண்ட் தான் இதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும். ஸோ கவர்மெண்ட் வந்து அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு கமிட்டி வச்சு இந்த ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணி டீப் அனலைஸ் பண்ணி கரெக்டான சொல்யூஷன்ஸ் அவங்க கொடுப்பாங்க நம்ம நம்புகிறோம். பட் நம்ம சைட்லேருந்து கோரிக்கை வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பேப்பரோட டஃப்னஸ் லெவலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த பேப்பர் ஈஸியாக வரதே ஒரு ப்ராப்ளமாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா இது ஈஸியாக வரனால தான் 77%க்கு மேலே இதோட கட் ஆஃப்ன்றது நிற்குது. யூபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா 40% 45%க்கு மேலே போனாலே ஓகே. ஆனால் இங்கே வந்து 77%க்கு மேலே போனால் தான் நம்மளால் ஒரு ஜாப் செக்யூர் பண்ணுறதே முடியறதா இருக்குது. அப்போ அந்த மாதிரி பேப்பரோட டஃப்னஸ் லெவல் ஈஸியாக இருக்கானா கட் ஆஃப் எகிரி தான் போகும். அப்போ டஃப்னஸோட லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோன்னா கட் ஆஃபோட லெவலை கம்மி பண்ணலாம். அடுத்து நான் சொன்ன மாதிரி அந்த கட் ஆஃபை நம்ம வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரணும். இப்போ கட் ஆஃப் வந்து எக்கு தப்பாக நம்ம போக ஆரம்பிக்குதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே கிளியர் பண்ணிட்டு போகிறதுக்கான ரேஷியோவும் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காம்படிஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. அவங்களுக்கு ரிக்வயர்ட் கவுண்ட் வந்துடலாம். பட் இதோட டஃப்னஸ் லெவல் இன்க்ரீஸ் கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணுன்ற மென்டாலிட்டி ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து சைபர் செக்யூரிட்டி அவங்க சைட்லேருந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ இது பென் அண்ட் பேப்பர் பேஸ்டாக இருக்கும்போது பேப்பர் நிறைய இடத்துல லீக் ஆகுது. அதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால தான் கம்ப்யூட்டர் பேஸ்டாக கொண்டு வந்தாங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டாக கொண்டு வரும்போது சாஃப்ட்வேர் ப்ரொடெக்டடாக எல்லாமே இருக்கும். அப்போ இது வந்து எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்படின்ற ஒரு ரீசன்ஸ்க்காக தான் கம்ப்யூட்டர் பேஸ்டாக வைக்கிறது. பட் இதுலேயுமே வந்து ஸ்கேம்ஸ் நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்க சைபர் செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செய்து எரரை ரெடியூஸ் பண்ணி ஆகணும். ஏன் எரர் ரெடியூஸ் பண்ணணும்? முதல்ல பாருங்கள், Tier 1ல் 36 ஷிஃப்ட் நடந்தது. 36 பேப்பர்ஸ் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்பர் ஆஃப் எரர்ஸ் வர்றது ஓரளவுக்கு அக்செப்டபிள் வச்சுப்போம். Tier 2ல் நடந்தது 2 ஷிஃப்ட்டு, 18th ஒரு ஷிஃப்ட்டு, 20th ஒரு ஷிஃப்ட்டு. ஒரு ஷிஃப்ட்டுக்கு 135 கொஷனு, 2 ஷிஃப்ட்டு சேர்த்தா 270 கொஷன்ஸு. இந்த 270 கொஷன்ஸை கரெக்டாக வெரிஃபை பண்ணி செட் பண்ண கூட முடியலன்னா இவ்வளோ பெரிய ஒரு போர்டு என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது கண்டிப்பாக ஒரு கேள்வி அவங்க எழுப்பியே ஆகணும். ஒரு பேப்பரை வந்து சரி பண்ணி இப்போ நம்மளாம் பண்ணும்போது எரர்ஸ் வருதுன்னா ஏன்னா நம்மளோட நமக்கு மானிட்டரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நமக்கு டீமே ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் அவங்க மாதிரி ஒரு பெரிய போர்டுக்கு ஒரு பேப்பரை 4 பேர்கிட்ட கொடுத்து ரிவ்யூ வாங்கி செக் பண்ண சொன்னாலே அது முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் தயவுசெய்து அவங்க எரர்ஸை ரெடி பண்ணணும். ஏன்னா எரர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கொஷின் கரெக்டோ தப்போ இல்லாமல் கண்டிப்பாக அதுக்கு மார்க்ன்றது கொடுத்தாகணும். நார்மலைசேஷனை தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது இது ஒரு அட்டர் கன்ஃபியூஷன் ஒன்று க்ரியேட் பண்ணும். அடுத்து இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அகைன் இது பாசிபிளாக இல்லையான்றது எனக்கே தெரியாது. பட் நான் என்ன யோசிச்சேன்னா இன்விஜிலேட்டர்ஸை ஷஃபிள் பண்ணுறது கரெக்டானு எனக்கு தோணுது.
இது மெயினாக நம்ம வந்து நார்த்தை தான் மைண்ட் எடுத்து நம்ம இதை சொல்கிறோம். ஏன்னா அங்கே வந்து ஒரு லோக்கல் அத்தாரிட்டி அவங்கக்கிட்ட ஒன்று இருக்குது. அதனால இந்த சென்டர்ஸ் அவங்க கண்ட்ரோல்குள்ளே இருக்கனால ஸ்கேம் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த ஐடியா எனக்கு வர ஆரம்பிச்சது முக்கியமான ரீசன், இதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்து ஸ்கேம் சொல்ல முடியாது, அது எப்படி சொல்லனே தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க. இப்போ ஒய்ஃப் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க, ஹஸ்பண்ட் வந்து ஜன்னல் வழியாக வந்து புக்கே கொடுப்பாங்க. பிட்டு பேப்பர் கொடுக்குறத பார்த்துருப்போம். புக்கே அப்படி கையில் கொடுப்போம், புக்கை அப்படி திறந்து வச்சு எழுதுவாங்க. இன்விஜிலேட்டர் கண்டுக்க மாட்டாங்க, ஃப்ளையிங் ஸ்குவாட் கண்டுக்க மாட்டாங்க. என்ன பண்ணனே தெரியாமல் கவர்மெண்ட் ஒரு தரம் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த எக்ஸாமை பக்கத்து ஸ்டேட்டில் போட்டு நீங்கள் பக்கத்து ஸ்டேட்டில் போய் எழுதுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மொத்த ஸ்டூடெண்ட்ஸை இன்னொரு ஸ்டேட்டுக்கு அனுப்ப முடியும்னா, இங்கே இருக்க இன்விஜிலேட்டர்ஸை இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒரு டெம்பரரி பீரியடுக்காக போஸ்டிங் போடலாம். அங்கே நான் சொன்ன மாதிரி இதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்ன இருக்குன்றது போர்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம். ஏன்னா அந்த லோக்கல் அத்தாரிட்டின்றது அப்போ அங்கே ஷேக் ஆக ஆரம்பிப்போம். இப்போ யோசிச்சு பாருங்கள், சவுத்துலேருந்து அங்கே போயிருக்காங்க, இவங்க அவங்களோட ஸ்கேமுக்கு ஒத்துழைப்பாங்களான்ற ஒரு பெரிய கேள்வி வரும். அப்போ இதை ரெடியூஸ் பண்ணலாம். அகைன் ஸ்கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் இது 100% எராடிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதை மினிமைஸ் பண்ணலாம், ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுக்கலாம். பட் முக்கியமான கேள்வி, நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த கேள்வியில் இந்த மொத்த கான்ட்ரவர்சி பார்க்கும்போது எல்லோரும் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. நான் திருப்பி சொல்லியிருப்பேன், இந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஈஸி. ஒரு ஃபன்னி ஃபேக்ட் பாருங்கள், இந்த ஈஸியான பேப்பரை முக்கால்வாசி பேர் இங்கே கிளியர் பண்ணலை. இப்படி ஒரு ஈஸியான பேப்பரை கிளியர் பண்ணுறதுக்கு நார்த்தில் ஸ்கேம் நடக்குது. ஸ்கேம் பண்ணி இந்த ஈஸியான பேப்பரை அவங்க கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஈஸியான பேப்பரை இங்கே கிளியர் பண்ணுறதுக்கு கூட ஒரு பெரிய க்ரௌடு இல்லை. இது ரெண்டு விஷயத்தை பார்க்க சொல்லுது. என்னன்னா, நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. ஸ்கேம் பண்ணுறது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஸ்கேம் பண்ணியாவது எனக்கு இந்த ஜாப் வேணும்னு யோசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜாப் எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். ஆனால் இப்படி ஒரு ஜாபுக்கு உங்களுக்கு இருக்க ஒரு எஃபிஷியன்சியில் நீங்கள் அழகாக டியர் 1 பேப்பராவது கிளியர் பண்ணியிருக்கணும். அந்த கட் ஆஃபை நம்ம கரெக்டாக தொட்டிருக்கணும். அந்த கட் ஆஃபை கூட உங்களால் தொட முடியாமல் நீங்கள் ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நம்மளே இப்போ ஒரு ஸ்கேம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஸ்கேமை எப்படி நீங்கள் வந்து தடுக்க போகிறீங்கன்றது நீங்கள் தான் யோசிக்கணும். ஸோ வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதில் ஒரு சைக்கிள் ஒன்று எப்பவுமே ஒரு இருக்கும். இந்த விஷய சைக்கிள் எப்படி இருக்குன்னா, ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, டியர் 1 போய் எழுதிருவீங்க, ஏழுமலையாம் புண்ணியத்தில் வந்து அந்த டியர் 1 கிளியர் ஆகிடும். அப்படி கிளியர் ஆகிட்டுனா டப்பு நம்ம டியர் 2 எழுதுவோம், ஆனால் டியர் 2 கிளியர் ஆகாது, வந்துடுவோம். அப்புறம் அடுத்த வருஷமாக நம்ம டியர் 2 எழுதுவோம், டியர் 1 கிளியர் ஆகும், மறுபடியும் டியர் 2 போயிட்டு வந்துடுவோம். இந்த சைக்கிள் வந்து ரொம்ப கொடூரமான சைக்கிள். ஏன்னா டியர் 1 ஃபெயில் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லது. ஆனால் டியர் 2 போயிட்டு ஃபெயில் ஆகும்போது தான் அதோட கான்சிக்வன்சஸ் ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் டியர் 1 கிளியர் பண்ணிவிட்டு, இந்த தடவை ஒரு விஷயம் நடந்தது, டியர் 1 எக்ஸாம் எழுதினவங்க நிறைய பேருக்கு தான் டியர் 1 கிளியர் பண்ணனே தெரியாமல் நிறைய பேர் இருந்தாங்க. எக்ஸாம் டியர் 2 எக்ஸாம் கிட்ட வந்த உடனே அவங்க சென்டருக்கு அந்த மெயிலாம் வரும் தெரியுமா, அப்போ யோசிக்கிறாங்க, ஐயோ நான் டியர் 1 கிளியர் பண்ணிட்ட போல இருக்கு, நான் டியர் 2க்கு ஒன்றுமே படிக்கல. ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவங்க இருந்திருக்காங்க, நான் டியர் 1 கிளியர் பண்ண மாட்டேன்றதுல. ஸோ டியர் 2 வந்த உடனே அவங்க எழுதிட்டாங்க. இப்போ அந்த டியர் 2 வருமா வராதான்றதே ஒரு மென்டாலிட்டி இருக்கும், அது ப்ரிப்பேர் பண்ணவே விடாது. யோசிச்சு பாருங்க, எக்ஸாம்ஸ் எப்போ முடிஞ்சது? இப்போ மார்ச் மந்த் வந்து நமக்கு வந்து இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ ஒரு கான்ட்ரவர்சி போகுது, இதெல்லாம் ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போயிட்டு எல்லாம் அடங்கி முடிகிறதுக்குள்ளே டியர் 1 வந்துடும். இப்போ நீங்கள் அடுத்த வருஷம் டியர் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டால் டவுட்ஃபுல் தான். அப்போ வருஷம் இந்த சைக்கிளை மாற்றுறதே ஒரு பெரிய விஷயம். அப்போது அவங்க நம்மளை ஸ்கேம் பண்ணுறதை விட நம்மளை ஸ்கேம் பண்ணிக்கிறது பெரிய ஸ்கேம். ஸோ இதுக்கு அடுத்த முக்கியமான சொல்யூஷன், ப்ரிப்பேர் பண்ணுறதை ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். மேபி இந்த ஒரு இடத்துல தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப் நாங்களுமே தப்பாக கைட் பண்ணிட்டோமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சேஃப் ஸ்கோர் என்ன மாதிரி ஸ்கோர் எடுத்தால் நம்ம வந்து நான் இந்த எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, டியர் 1க்கு நான் வந்து 160 சொல்லியிருப்பேன், டியர் 2க்கு 325 320 நான் சொன்ன மாதிரி ஞாபகம். ரீசெண்டாக தான் யோசிச்சேன், ஏன் நான் வந்து 160 சொன்னேன், ஏன் 180 சொல்லலை, ஏன் இல்லை 190 சொல்லலை. 160ன்றது எப்படி நான் டிசைட் பண்ணேன்? இப்போ நம்ம பார்க்குற தமிழ் ஆடியன்ஸ் தான், இவங்க தான் இதை ஃபாலோ பண்ண போகிறாங்க. அப்போ நம்ம சொல்லும் போது கூட ஏன் 160ன்றது நம்ம அப்போ சப்கான்ஷியஸாக நான் மைண்டில் என்ன யோசிச்சிட்டேன்னா, இந்த பசங்க இந்த லெவலில் தானே இருப்பாங்கன்றது நானே நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்போ பசங்களும் அப்படி நம்புறனால தான் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த 160ன்றது இந்த லெவல் தான் நம்மளோட லெவல் செட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த லெவலுக்கு கீழே மட்டும் தான் நம்ம இருப்போம். ஏன் இத்தனை வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஆல் இந்தியா ரேங்க் எடுக்கணும்னு யாருமே யோசிக்கிறது இல்லை. இந்த ஆல் இந்தியா ரேங்க் எடுக்கிறது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. பட் இதை யாருமே இங்கே முயற்சி பண்ணாமல் இருக்கிறது தான் பெரும் தப்பு. அப்போ எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸு கட் ஆஃப் நான் தொடரனான்னு யோசிக்கிறது முதல்ல தப்பு. நமக்கு இருக்க எஃபிஷியன்சி எப்போவுமே ஒரு டிபேட் வரும்போது சொல்லுவீங்க, நார்த்தை விட சவுத் வந்து எஜுகேஷன் வைஸ் வந்து நல்லாவே
சவுண்டாக இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு க்ரௌடு இந்த எக்ஸாமில் எனக்கு கட் ஆஃப் தொட்டால் போதுன்றதுனா அப்போ இங்கே எஜுகேஷன் மட்டும் பிரச்சனை கிடையாது, ஆட்டிடியூடுமே ஒரு பிரச்சனை. அவங்க அவ்வளோ டிட்டர்மிண்டாக இருக்காங்கன்னா ஏன்னா அவங்க ஆட்டிடியூடு ஓகேவாக இருக்குது, அவங்களுக்கு எஜுகேஷன் தான் ப்ராப்ளம். கரெக்டான ஆட்டிடியூடு டிட்டர்மினேஷனாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம்க்கான நாலேஜ் அவங்க அக்வயர் பண்ணிடலாம். ஆனால் இங்கே நீங்கள் மென்டாலிட்டியும் என்னோட கட் ஆஃப் மட்டும் எனக்கு தொட்டால் போது நம்ம இருக்கோன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு இருக்க கெப்பாசிட்டிக்கு ஒரு 80% மேலேயாவது நம்மளோட ஸ்கோர்ஸ்ன்றது வைக்கணும். 80% 90% எனக்கு தேவை தமிழ்நாடுலேருந்து ஒரு 100 பேர் ஆல் இந்தியா ரேங்க் எடுக்கணும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கலாம். ஒருத்தர் ஆல் இந்தியா ரேங்க்கில் ஃபஸ்ட்டு 10க்குள்ளே வந்தால் கூட எனக்கு போதும். ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்தாது இது பாசிபிள்ன்றது கண்ணில் காமிச்சாதான் அடுத்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணி நடக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை நம்ம பரப்புறதுக்கு பதிலாக நம்ம எப்படி இந்த தடவை ஆல் இந்தியா ரேங்க்கில் டாப் 10க்குள்ளே யாராவது ஒருத்தராவது வரணுன்றது நம்ம யோசிக்கணும். அது பாசிபிளாக மாற்றுறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கணும். இந்த ஸ்கேம் ஒன்று வந்த உடனே எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சரியா தப்பா இந்த டிபேட் எப்படித்தனமாக இருக்குது. பைக் வந்து எல்லோரும் திருடுறாங்க, நம்ம எதுக்கு பைக் வாங்கணும்? காசு சம்பாரிச்சு யாரும் திருடிட்டு போயிடுவாங்க, நம்ம ஏன் காசு சம்பாதிக்கணும்? என்றைக்கும் சாவதானே போகிறோம், எதுக்கு நம்ம வாழணும்? அந்த டிபேட் மாதிரி தான் இது இருக்குது. ஸோ ஏதோ ரீசன் சொல்லி எனக்கு ப்ரிப்ரேஷன் தள்ளி போடுறதுக்கும் அது வேணாம்னு சொல்கிறதுக்கும் ஒரு ரீசன் தேடுற மாதிரி தான் இதை நான் பார்க்குறேன். அண்ட் இந்த எக்ஸாம் உண்மையிலே தேவை, எனக்கு இந்த எக்ஸாம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இப்போயே தமிழ்நாட்டில் நிறைய பேர் கிளியர் பண்ணிட்டு போயிருக்காங்களே. எப்போவுமே நம்ம எதை எக்ஸாம்பிள் எடுக்க போகிறோன்றது ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ் ஸ்கேம்ன்றதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். பட் அதை தாண்டி ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் எதில் என்னோட எஃபர்ட்டை போட போகிறேன், என் மைண்டை அதை போட போகிறேன் தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்களை உங்கள் மைண்டில் போட்டு மறுபடியும் டைமு உங்களோட எஃபர்ட்ஸு எல்லாத்தையும் கம்மி பண்ண போகிறீங்களா, இல்லை உங்கள் மைண்டை உங்கள் ப்ரிப்ரேஷனில் போட்டு உங்களோட ஸ்கோர்ஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்களான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி சேனல், ரிசோர்ஸ் இது எல்லாமே செகண்டரி. ஒரு ஸ்டூடெண்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அவங்க டிசைட் பண்ணி எனக்கு இந்த வருஷம் இந்த ஜாப் கண்டிப்பாக தேவை, நான் நல்ல ஸ்கோரே எடுப்பேன், ஆல் இந்தியா ரேங்க் எடுப்பேன் அப்படின்னு அவங்க முன்னாடி போகிறாங்கன்னா நம்ம வரக்கூடிய எல்லா ரிசோர்ஸும் அவங்க எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் உள்ளதுலேயே சூப்பரான ரிசோர்ஸும் ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட எஃபிஷியன்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிசோர்ஸ்ன்றது குப்பையில் தான் போகும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் அதுக்கப்புறம் டிஸ்கஷன்ஸ் போகும்போது நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்லுங்கள், இதை பார்த்து நீங்கள் டிவியேட் ஆக வேணாம், நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி போகலாம்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட சைட்லேருந்து என்னெல்லாம் நாங்கள் கொடுக்கணுமோ நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அண்ட் மற்ற சேனல்ஸுமே கொடுக்குறாங்க, தமிழ் நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பித்து இங்கேருந்து நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள் தமிழ் வந்து எஸ்எஸ்சிக்கு அவ்வளோ தூரம் வரல, நீங்கள் வாங்க, நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஒரு பார் செட் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகி இன்னும் நிறைய பேர் வருவாங்க. அந்த அடுத்து வரக்கூடிய கேண்டிடேட் வந்து மேபி நல்ல டீச்சராகவும் வர ஆரம்பிக்கும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் அவங்க நல்ல ஒரு பர்சனாகவும் வரலாம், அவங்க உங்களை கைட் பண்ணலாம். ஸோ எப்போவுமே ஒரு குரூப்பில் இருந்து ஒரு இண்டிவிஜுவல் வருவாங்க, அந்த இண்டிவிஜுவல் மறுபடியும் ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவாங்க. இப்படி தான் அந்த சைக்கிள் போகணும். ஸோ இந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காங்களோ குரூப் அவ்வளோ தூரத்துக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். குரூப் எவ்வளோ தூரத்துக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காங்களோ இண்டிவிஜுவல்ஸும் எஃபிஷியண்ட்டாக மாறுவாங்க. ஸோ இந்த சைக்கிள் நம்ம கரெக்டாக போகணும்னா இந்த வருஷம் நம்ம ஒரு ஆல் இந்தியா ரேங்க் எப்படியாவது எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துலேருந்து நான் சொல்லக்கூடியது என்னென்னா, எஃபிஷியன்சியை இதுக்கப்புறம் வரப்போகிற ப்ரிப்ரேஷனை போட்டுப்போம், ஆனால் மைண்டை இந்த மாதிரி ஸ்கேம்ஸில் நம்ம வேணாம்.